இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 14. இன்றைய நாளில் தொடக்க நூல் 44 முதல் 46 வரையிலான வாழ்வியலுக்கான வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, மனமாற்றம் சோதிக்கப்படும் இடத்தில்தான் நிரூபிக்கப்படுகிறது. பென்யமீனின் பையில் யோசேப்பு தன்னுடைய வெள்ளி கோப்பையை வைக்க செய்கிறாரு. இது ஒரு சதி அல்ல, அது சகோதரர்களின் மாறிய இதயத்தை சோதிக்கக்கூடிய இறைவனின் மன்றம். முன்பு இவனை விட்டுவிடலாம் என்று யோசேப்பை விற்றவர்கள் இப்போது இவனை விட்டுவிட முடியாது என்று பென்யமீனுக்காக போராடுகிறார்கள். யூதா சொல்கிறான், அவனை இழந்தால் என் தந்தை உயிரோடு இருக்க மாட்டாரு, என்ன அடிமையாக்குங்க, அவனை விட்டு விடுங்கன்னு சொல்றாரு. உண்மையான மனமாற்றம் என்பது தப்பிக்க வழி இருந்தாலும் அன்புக்காக துன்பத்தை ஏற்கக்கூடிய துணிச்சல் தான். கடவுள் நம்ம பழைய பாவத்துடன் ஒத்த சூழ்நிலைக்கு மீண்டும் கொண்டு வருகிறாரு. நாம மாறிவிட்டோமா என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இரண்டாவது, கடந்த காலத்தை விட கடவுளின் திட்டத்தை பார்த்தல். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துறாரு, நான் தான் உங்கள் சகோதரன் யோசேப்பு என்று. பழி வாங்கக்கூடிய தருணமா இருக்க வேண்டிய இடத்துல அங்க அருளின் வெடிப்பு நடக்கிறது. நீங்கள் என்னை இங்க அனுப்பவில்லை, கடவுள் தான் என்னை இங்க அனுப்பியிருக்காருன்னு சொல்றாரு. உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் என்னை உங்களுக்கு முன்பாக இங்கே அனுப்பினார். இது மனித தீமையை மறுப்பது கிடையாது, ஆனால் கடவுளினுடைய மேலான திட்டத்தை ஏற்றுக்கொள்வது. மன்னிப்பு என்பது நீ தவறு செய்யவில்லை என்பதற்காக அல்ல, கடவுள் உன்னுடைய தவறுகளையும் தன்னுடைய நன்மைக்குள்ள மாற்றினார் என்று நம்புவதுதான் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. மூன்றாவது, கடவுள் நம்மோடு வருவார். யாக்கோபு எகிப்துக்கு செல்ல பயப்படுறாரு. அது வாக்குறுதி நிலம் கிடையாது, அது ஒரு அந்நிய நாடு. ஆனா கடவுள் அவனிடம் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு வருவேன், நான் உன்னை கானானில் மட்டுமல்ல உன் எகிப்திலும் கடவுளாக இருப்பேன்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் சில எகிப்துகள் இருக்கின்றன. வேலை மாற்றம், இடமாற்றம், இழப்பு, அறியாத எதிர்காலம். ஆனா கடவுள் நம்மை விடாமல் வருகிறவராய் இருக்கிறதுனால அந்த இடமும் ஆசீர்வாதமான நிலைமை மாறுகிறது என்பதை தான் இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. நாம் கற்றுக்கொண்டவற்றை நாம் வாழ்வில் பயன்படுத்துவோம். இந்த நாளை இனிதாக தொடர்வோம். நன்றி.